பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் வந்திருக்கும் நேயரை யாரும் அறிமுகப்படுத்த தேவையில்ல. அதுவும் ஆனியன் ரோஸ்ட் நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சேனலின் நிலைய வித்வான் அண்ணன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாடு எப்படி இருக்கோ அப்படி தான் நான் இருக்கேன். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கூப்பில் இருக்கீங்க. எல்லாருமே தான். இது கூப்பு என்ன கூப்பு? இது என்ன கூப்புங்கிறது என்ன? அதாவது வந்து ஆட்சி இல்லை அப்படின்னா கூப்பா? இங்கே உங்கள் பேச்சிலே ஒரு விரக்தியாக இருக்கு. எங்கே விரக்தி? இதில் என்ன? அந்த பழைய இல்லை இந்த நேரம் இருக்க பொதுவாகவே திமுக காரனுக்கு வந்து ஒரு இது உண்டு. எதிரி வந்து அதை கூப்புன்னு நினச்சிட்டு இருப்பான். அதுதான் அவனுக்கு வந்து கம்ஃபர்டான ஜோனு. நல்லா அடித்து விளையாடுறதுக்கு, அவன் நினச்சதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று, இந்த திமுக அப்படிங்கிறதே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அந்த ஸ்ட்ரீம் லைன்லேயே ஓடுற இது கிடையாது. அந்த ஒரு அதோட கொள்கைகளே எதிர்நீச்சல் போடுறது. இதுவே வந்து 2026 மே மாதத்துக்கு முன்னாடி இதே கேள்வியை கேட்டிருந்தேன்னா நீங்கள் ஒரு பதில் சொல்லியிருப்பீங்க. இல்லை, நெருப்பாற்றில் நீந்தி வந்த கழகம் அப்படின்னு. இப்போ ஜென்சிக்கு புரிகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிங்க. ஆமாம், நெருப்பாற்றில் தான் நீந்திக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து நமக்கு பழக்கமானது தான். இன்றைக்கி இருக்கிறவங்களை கூப்புன்னு சொன்னால் தான் புரியுது. நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு எதிர்நீச்சல் போடுறது. இது வந்து அந்த கரண்ட்லேயே போகாமல் எதிர்நீச்சல் போடுறது. இது கொள்கைகளே அப்படி தான். நீங்கள் வந்து எங்கேயாவது போய் இந்த ஊர்லேயாவது வந்து பெண்களுக்கு சொத்துரிமைன்னு பேசி செயல்படுத்த முடிஞ்சிருக்கா? இந்த இந்திய நாடாளுமன்றத்திலேயே முடியாமல் போன ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் பண்ணோம். அதே மாதிரி இடஒதுக்கீடுன்னு கொடுத்து இன்றைக்கி 69% வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம். அப்படின்னாலாம் என்ன, அது வந்து என்னென்னா இது எதிர்நீச்சல் போட்டு தான் கொண்டு வருவோம். அதனால அது பல பேருக்கு வந்து பல நீங்கள் 2 டேட்டா சொன்னீங்க. அது ஹிஸ்ட்ரி லெகசியில் வருது. அதெல்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்கன்றாங்களே. அதாவது நிழலில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சுகமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நைட்டு கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்கல்ல, அவன் புலம்புறான்ல. ஏன் அவன் கரண்ட் கட் பண்ணாலும் அவன் குறை சொல்கிறது என்னன்னா நீங்கள் தான் ஃபியூஸ் கேரி. அது வந்து ஆட்சிக்காரன் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு வந்து ஃபியூஸ் கிடையாது, அவனுக்குன்னு தனியாக ஒரு ஃபியூஸ் கிடையாதுன்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா 4 ஃபியூஸ் வந்து அட்டாச் ஆனதுனால தான் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆட்சிங்கிற லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதனால ஃபியூஸ் போயிட்டுனாலே திமுக வந்து பிடுங்கிடுச்சு. ஏன்னா திமுகவோட ஃபியூஸ் தான் அது. திமுக கொடுத்த ஃபியூஸ் தான் அதெல்லாம். சரி, திமுகனது போன ஃபியூஸ் எப்படி வேணாலும் வச்சுங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த கரண்ட்டு 1 மணி நேரம் இல்லைன்னா இரவில் அவன் படுறாங்களே இந்த கஷ்டம், அப்போ வந்து தானே அவன் யோசிப்பான், ஏன் இதுக்கு முன்னாடிலாம் இப்படி கரண்ட்டு கட் ஆகலை, இப்போ ஏன் இவங்களுக்கு கட் ஆகுதுன்னு. அப்போ தானே மக்கள் வந்து பாதிக்கப்படணும் யோசிப்பான். அது மாதிரி இந்த இப்போ கரண்ட்டோடு இருக்கான். அதாவது நான் சொல்கிற கரண்ட்டுங்கிறது சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பவர் அவங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் கிடச்சிருச்சு. அவன் அழகாக ஜாலியாக இருக்கான், அதில் அனுபவிச்சுட்டு இருக்கான், என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கான், வைப்பாக இருக்கான். அவன் பாட்டுக்கு வைப்பாக இருக்கான். இந்த ஜென்ரேஷனே வைப்பாக இருக்குது. அதனால் இதெல்லாம் முன்னாடி உள்ள விஷயத்தெல்லாம் எனக்கு பேசாத. இப்போ நான் வாழ்கிறேன். இது நான் எனக்கு வேலை கொடுத்தாங்க, நான் படித்தேன், எனக்கு வேலை கொடுத்தாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ, அப்போயே செலக்ட் பண்ணிட்டாங்க. நீ என்ன வந்து உள்ளே பண்ண? இந்த காலேஜ் எப்போ வந்துச்சு, இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு, இதெல்லாம் பேசாத. இது எப்போனா அவனுக்கு ஒரு நாள் ஃபியூஸ் போகும். அப்போ தான் ஃபீல் ஆகும். நீங்களே ஒரு விஷயம் சொல்கிறீங்க, எல்லாரும் வைப்பாக இருக்காங்க, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் திமுக திருப்பி ஆட்சிக்கு வரணும்னு போராடுறீங்க? இப்போ ஒரே ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இந்த 1000 பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் வந்து என்ஓசி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கங்களை எல்லாம் பேச விட்டுட்ருக்காங்க. ஆமாம், அதை வந்து நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், முந்தைய ஆட்சியில் வந்து அப்படி, இந்த ஆட்சியில் இப்படி. இந்த 1000 பள்ளிகள் என்ன பள்ளி? சிபிஎஸ்சி பள்ளி. சிபிஎஸ்சியில் இப்போ என்ன வந்திருக்கு? சட்டம், மும்மொழி கொள்கை. அப்புறம் நீ சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறீங்க? ஆளுநர் உரையில் அண்ணாவை சொன்னோம், இருமொழி கொள்கையை சொன்னோம், சமூக நீதியை காப்பாற்றோன்னு சொன்னோம், சமூக நீதித்துறையினே ஒன்று உருவாக்கியிருக்கோம், இதெல்லாம் பேசுகிறீங்கல்ல. ஆனால் நடைமுறையில் என்ன பண்ணுறீங்க? அந்த மும்மொழி கொள்கைக்கு இப்போ நீ 1000 ஸ்கூல்னால் எத்தனை மாணவர்கள்? 1000 ஸ்கூலுக்கு எத்தனை மாணவர்கள்? நீங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் போய் இருக்கிற இடத்துல போய் ரீல்ஸ் எடுத்துகிட்டு அங்கே அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, ஃபஸ்ட்டு பெஞ்சு எப்படி இருந்தால் லாஸ்ட் பெஞ்சு எப்படி இருக்குன்ட்டு அங்கே ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க அங்கே போய் அந்த பிள்ளைங்களை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 1000 பேருக்கு வாசலை திறந்து விட்ருக்கீங்க. 1000 பள்ளிக்கூடம்னா ஒரு ஸ்கூலுக்கு 1000 பேர் வச்சிங்க. சரி, இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, விஜய் வந்து மும்மொழி கொள்கை திட்டத்துக்கு வந்து இன்டைரக்டாக வந்து சிபிஎஸ்சியை ஓப்பன் பண்ணிட்டாருன்னு. மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டது இருமொழி கொள்கையை பாதுகாப்பான்றதுக்கா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீ சரி இப்போ ஓட்டு போடல, ஏன் இப்போ சொல்லலாம்ல, விஜயே சொல்லலாம், அல்லது விஜயோட குரலாக அந்த அரசினுடைய உரையாக படித்த ஆளுநர் சொல்லலாம், அந்த உரையிலே கொடுக்கலாம்ல. எங்களுக்கு இருமொழி கொள்கைக்கெல்லாம் போடல, எங்களுக்கு கில்லி படத்தை பார்த்துட்டோம், இந்த அண்டாவை கொண்டா இதை அடிக்க எனக்கு சொல்லி கூப்பிட்றேன், அந்த மாதிரி பாட்டு வைப்பு இதை வச்சுக்கிட்டு தான் இப்போ வந்து போட்டாங்க. அதனால் ஸ்கூல்லேயும் அதுதான் டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாத்துக்கும் வாடி வாடி கைப்படாத சீடின்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் இந்த சமுதாயம் இருக்குது. அதனால நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படல. நாங்கள் அதனால தான் சிபிஎஸ்சி பள்ளிக்கு கொடுத்தோன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு ஏன் அங்கே பயப்படுறீங்க? ஏன்னா
அது திரும்பவும் தான் நீங்கள் ஒரு 4-5 பேரை இதாக வச்சுருக்கீங்களா, ஐக்கானாக வச்சுருக்கீங்களா, உங்கள் அந்த பனையூருக்குள்ளேயே வந்து குட்டி குட்டியாக 5 சிலை வச்சு மாலை போடுறீங்களா, அவங்கெல்லாம் யார்? சார் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து கட்சிக்காரர், ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் பர்ஸ்பெக்டிவை திணிக்காதீங்க. நானும் மக்கள் தாங்க, ஓட்டு சரி, போட்டு நீங்களும் மக்கள் வைங்க. சரி, நான் எனக்கு ஒரு கொள்கை பார்வை இருக்குது, ஒரு இயக்க பார்வை இருக்கு. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், ஒரு சாதாரண மக்கள், சம் XYZ, அவன் வந்து மகிழ்ச்சியா இருக்க பெரியாரையும் அண்ணாவையும் படிக்கணுமா, இல்லை பாட்டு கேட்கிட்டு டான்ஸ் ஆடணுமா? பெரியாரையும் அண்ணாவையும் படித்து மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்ல, பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்க அந்த இந்த திட்டங்கள் மூலமாக தான் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு புரிஞ்சிக்கக்கூடிய அளவிலையாவது இருக்காங்க. இப்போ கிராமத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி கிராமப்புற அந்த ஊரக வளர்ச்சி இது வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதனால நேரடியாக பயன்பெற்றவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க? 88 லட்சம் பேர். இப்போ என்னாச்சு அது? இப்போ அந்த இதை வந்து இவன் மாற்றி வச்சுட்டாங்க. கவர்மெண்ட் வந்து ஏறத்தாழ 40% வந்து மாநில 5000 கோடி ரூபா தமிழ்நாடு அரசு ஏற்கணும். இப்போ அவன்லாம் கிராமத்தில் இருக்கலாம் வைப்பு பண்ணிட்டு இருப்பானா சார்? 5000 கோடி ரூபா தமிழ்நாடு அரசு ஏற்றுக்க போகுது. அதுக்கும் அந்த பயனாளிகளுக்கு என்ன சம்பந்தம்? அவங்களுக்கு வரப்போகிற காசு வர எங்கேருந்து கொடுப்பாங்க? அது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆளை குறைப்பீங்க, நாளை குறைப்பீங்க, எல்லாம் தான் நடக்க போகுது. நீங்கள் அது 100 நாளை நீங்கள் கொடுக்க முடியுமா? ஏற்கனவே அதில் வந்து நம்ம ஒரு நெருக்கடியோடு தான் முன்னே அந்த அரசு அதை பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ அதை விட முக்கியமாக நாளையும் குறைச்சி ஆளையும் குறைச்சி அதை வந்து என்ன பண்ண போகிறீங்க? இது அப்புறமே கிராமப்புறத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்டு டவுனுக்கு வந்தால் வேலை பார்க்கலாம். அதை ஈஸியாக சொல்ல, நாங்கள்லாம் பார்க்கலையா, நாங்கள்லாம் இல்லையான்னு 2 பேரை இது அதுக்கு தான் கோட்டையிலேயே வாசல்லையே தான் நீங்கள் பேட்டி கொடுக்க வைக்கிறீங்களா, அதுக்கு 2 பேரை கொடுக்க வைப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், உண்மையான மகிழ்ச்சி என்பது என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் அந்தந்த டைம்த்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம காலேஜ் படிக்கிறப்ப ஒரு லைஃபு, அது ஒரு வைப்பு. அதுக்கப்புறம் கல்யாணம் லவ் பண்ணுறப்போ ஒரு வைப்பு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஒரு வைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வேறு மாதிரி போயிட்டுருக்கும். அப்புறம் ஒரு ரவுண்டு போய் ஆடி அடங்கும் பொழுது அந்த சுற்றி இருக்கிற கூட்டம் அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நம்மளுக்கு சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு வைப்பு. அதாவது காலத்து தோறும் இந்த வைப்புங்கிறது மாறுறது. ஆனால் எது நிரந்தரமாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் வந்து கல்லூரியில் படிக்கும் பொழுது நீங்கள் உங்களை எதுக்காக கல்லூரியில் சேர்த்தாங்களோ அதுக்கு படித்து அதுக்கப்புறம் நீங்கள் நடுவில் லவ் பண்ணி சுற்றி எல்லா ரவுஸ்தனமும் பண்ணிவிட்டு வாழ்க்கைன்னு ஒன்று செட்டில் பண்ணும் பொழுது நல்லா இருந்தீங்கன்னா அது பின்னாடி வரைக்கும் வைப்பாக இருக்கும். அவ்வளோதான். சரி, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வைப்புன்னு ஒரு 20 தடவை மேலே சொல்லியிருப்பீங்க. இல்லை, வைப்பாக இருக்கிற நீங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்களே, அப்போ இது அவன் கொண்டாட்டத்துக்கு வந்து எதுக்கு சமூக நீதி, கொண்டாட்டத்துக்கு எதுக்கு வந்து பாலின சமத்துவம், கொண்டாட்டத்துக்கு எதுக்கு வந்து நகரமயமாக்குறது, கொண்டாட்டத்துக்கு எதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் இஷ்யூ எல்லாம் பெரிய இஷ்யூன்னு சொன்னீங்க. அது பெருசாக ரிஃப்ளெக்டே ஆகலை. உதாரணத்துக்கு டீலிமிட்டேஷன் பற்றி பேசுனீங்க, திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபம் ஏற்றுறதுக்கு பற்றி பேசுனீங்க. இப்போ இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தும் நீங்கள் ஒரு நான் இஷ்யூ தான் இஷ்யூவாக பேசுகிறீங்கன்னு மக்கள் நம்ப மாட்டாங்களா? அதாவது நீங்கள் நான் இஷ்யூலாம் இல்லை, நீங்கள் டீலிமிட்டேஷன்லாம் அது என்ன இஷ்யூன்னு மோடிக்கு தெரியும், விஜய்க்கு தெரியாமல் இருக்கலாம். அன்றைக்கி என்னாச்சு, டீலிமிட்டேஷனோ இதுவோ வந்து பார்லிமெண்ட்டில் வரும்பொழுது என்னாச்சு, யாரால் அது வந்து அதுக்கு முன்னாடியே டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எந்தெந்த மாநிலம்லாம் பாதிக்கப்படுதோ அந்த மாநில முதலமைச்சர்கள் அல்லது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் தலைவர்கள் அவங்களெல்லாம் சென்னைக்கு வரவழைச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி அதோட பிரச்சனையை சொல்லி அதை முன்னெடுத்து ஈவன் டீலிமிட்டேஷனால் பாதிக்காமல் இருக்கக்கூடிய சில மாநிலங்களும் இருக்கும். அந்த மாநிலத்தைச் சேர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்களும் இணைச்சு தான் அது நாடாளுமன்றத்தில் 2/3 வராமல் அதை வந்து முடக்குனீங்க. டீலிமிட்டேஷன் வரல. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறோம்? தமிழ்நாட்டுடைய இல்லைன்னா நாளைக்கு இவங்க என்ன கனவு கண்டுட்டு இருக்காங்களே எம்பி சீட்டு, அதுவே போயிடுமே. யார் கனவு கண்டுட்டு இருக்கா? அடுத்த எலெக்ஷனு நாங்கள் என்ன இனி வந்து என்ன எதிரிகளே இல்லைன்னு இந்த ஜெயலலிதா சொன்ன மாதிரி ஒரு அமைச்சர் சொல்கிறார், எதிரிகள் வந்து தேடுறோம், அதுக்கப்புறம் வந்து இதை பார்க்குறோம். ஏன்னா அது அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு இவர் தான் இருக்க போகிறாரு, அவர் தான் இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் வந்து சீட் இருந்தால் தானே இருப்பீங்க, சீட்டே இல்லைன்னா எங்கே போய் இருப்பீங்க? நீங்கள் சொல்கிறீங்க ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல. இப்போ நான் ரிசல்ட் வந்து மக்கள் டீலிமிட்டேஷனை வந்து நிப்பாட்டிட்டீங்க சார். நான் என்ன சொல்கிறேன், மோடிக்கு எதிராக ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டீங்க சார். ஆனால் ஏன் மக்கள் உங்களை சூஸ் பண்ணல? இல்லை, மக்கள் ஒரு 1,25,00,000 பேர் போட்டிருக்காங்கல்ல, போடாமல் இல்லையா? நமக்கு திமுகவுக்கு ஓட்டு போடாமலாம் இல்லை. திமுக வந்து இவங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் சொன்னீங்கள்ல இந்த மக்கள் இதுக்கெல்லாம் பார்க்கலங்கிறீங்கள, இந்த ஒரு அனுபவித்து வரவன் அப்படி தான் பார்ப்பான். என்ன பண்ணுவான்னா, நம்ம வீட்டில் அண்ணனோ அல்லது அப்பாவோ மாமாவோ இருந்தால் பெருசு ஓரமாக போ அப்படின்ட்டு போவான்.
இது ஒரு மனநிலை உண்டு. ஏன்னா இவன் கம்ஃபர்ட்டாக இருக்கான். இந்த கம்ஃபர்ட்டு இவங்க உழைச்சதுனால தான் வந்ததுன்னா எனக்கு தெரியாது. நான் இருக்கேன், போகிறேன், வரேன், அல்லது வந்து அந்த சமூகத்திலேயே அவனோட அந்தஸ்தை மட்டும் பார்த்துட்டு போகிறது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், இதெல்லாம் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அரசியல்வாதி, அப்புறம் வந்து நம்ம இன்னொன்று ஒரு மாதிரி சினிமாலேருந்து வரவங்கெல்லாம் ஹீரோ, அப்போ வந்து அரசாங்கத்தையே அப்படி தான் நடத்துவாங்க. அதனால் அவங்களே என்ன நினைக்கிறாங்க, ஒரு சட்டமன்ற நிகழ்ச்சி நடந்தாலே அதில் என்ன பேசுனாங்கங்கிறது கிடையாது, என்ன ரீல்ஸ் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத தான் அரசு நடத்துகிறவங்களும் விரும்புகிறாங்க, அதுக்காக செயல்படுறாங்க. அந்த அரசை தேர்ந்தெடுத்த ஆட்களும் அந்த மாதிரி ரீல்ஸ் வருமானு தான் பார்க்குறாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. அவர் ஒரு ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறப்ப அதிகம்லாம் இல்லைங்க, பவர் கட்டு விஷயத்த பேசுகிறாரு, சட்டம் ஒழுங்கை பேசுகிறாரு, பாலியல் துன்புறுத்தலை பேசுகிறாரு. இந்த விஷயத்துக்கு இது மாதிரி உள்ளதுக்கு தானே அதில் வந்து பதில் ஏதாவது இருக்கா? இதில் யார் பதில் கொடுக்கணும்? ஆளுநர் உரைக்கு மீதான விவாதங்களுக்கு இன்னைக்கு வந்து இன்னையோட 55 நாளோ 56 நாளோ இல்லை, முதலமைச்சரோட உரையில் அந்த விஷயங்கள் எதுக்காக தொழில்துறையை பற்றி கேட்குறாரு. பவர் கட்டு, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, தொழில்துறை, இந்த 4 பற்றி பேசும் பொழுது அந்த 4க்கு எங்கேயாவது பதில் இருந்துச்சா? ஆனால் அதுதானே மக்கள் விரும்புகிறாங்க. விரும்பலைங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சட்டமன்றம்னா என்னன்னு தெரியாதவனுக்கு நீ சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக ஆக்குறீங்க. அதை தான் சொல்கிறோம். சட்டமன்றத்தில் என்ன பேசணும்? இதுவா சட்டமன்றத்தில் செய்கையே செய்யக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இவர் தான் ஸ்பீக்கர் தான் பண்ண சொல்லிட்டாரு. ஆமாம், நீங்கள் ஸ்பீக்கரை உட்கார வச்சது யார்? என்ன அப்படின்னா சட்டமன்றத்தில் இதுக்கு அதே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒரு செய்கை செய்தார், அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, அது ஒரு சைகைன்னு வச்சு அப்படியே இருக்கட்டுமே, அதை கண்டிச்சார்ல, நியாயமானது, ஒரு சபாநாயகர் செய்ய வேண்டியது, அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னார்ல. ஒரு முதலமைச்சர் அனுமதி கேட்குறாரு டைரக்டர்கிட்ட, ஓகே சொல்லுங்கள். இப்போ திமுகவும் அனுமதி வாங்கிட்டு அப்படி இப்படி காட்ட வேண்டியது தானே? அது பொதுவாகவே வந்து செய்யணும்னா செய்யலாங்க, சட்டமன்றத்தில் செய்ய முடியாதது இல்லை, செய்யக்கூடாது. சட்டமன்றத்தில் ஒரு செய்கைங்கிறது ஏன்னா ஏன் அவை குறிப்புன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது என்ன அவை மரபை விட்டுருங்க, அவை குறிப்புன்னு ஒன்று சொல்கிறாங்களே, நீங்கள் பேசுனது அவை குறிப்பில் ஏறாது அப்படிம்பாங்க. ஏன் இதை நீக்குகிறேன்? என்ன அது? அவைக்கு ஒரு கண்ணியம் இருக்குது, அவைக்கு ஒரு மாண்பு இருக்குது, அதை தாண்டிய வார்த்தைகள். உண்மையை சொல்லட்டுமா, அங்கே வந்து அவை மாண்புப்படி பொய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது சட்டமன்றத்தில். உண்மை இல்லை, உண்மைக்கு மாறான அவர் வந்து உறுப்பினர் உண்மைக்கு மாறான தகவலை தெரிவிக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அரசு மேலே வைக்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சி மேலே, ஆளுங்கட்சி தரப்புலேருந்து எந்திரிக்கு பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் என்ன சொல்லுவார்னா, இவர் உண்மைக்கு மாறாக பேசுகிறார், பேரவைத் தலைவர்களே உண்மைக்கு மாறாக பேசுகிறார், இப்படி தான் அமைச்சர்கள் பேசுவாங்க. இந்த தடவை எதிர்க்கட்சியினர் சொல்கிறாங்க உண்மைக்கு மாறானதுன்னு. ஆனால் ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருக்கிறவர் சொன்ன ஒரு பொய்யை, அதாவது என்னென்னா போன ஆட்சியில் கவர்னர் இதப்போ தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அப்படின்னா, அங்கேருந்து சபாநாயகரே சொல்கிறார் இல்லை இல்லை பாடிட்டாங்கன்னு. இல்லைங்க, சபாநாயகர் ஆளுநர் இருக்கிறப்ப பாடலைங்க அப்படின்னு பொய்யுங்க, அவங்க பாடிட்டாங்க அப்படிங்கிறார். பொய்யுங்கிற வார்த்தையே யார் பேசினாலும் தடுக்க வேண்டிய சபாநாயகரையே அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடு இருக்குது. என்ன காரணம்னா, அவர் சொல்லி அது பின்னாடி அவை குறிப்பிலேருந்து நீக்கப்பட்டுச்சுன்னா நீக்கப்படலாம், நீக்கப்படாமலும் இருக்கலாம், அது வேறு. ஆனால் பேசும்பொழுது லைவில் ஓடிடுதா, கேப்சர் பண்ணிவிடுவீங்களா, ரீல்ஸுக்கு தேறிடுச்சா? ஆமாம், ரீல்ஸுக்கு தேறிடுச்சா? இதான் விஷயம். அப்போ ஒரு சட்டமன்றங்கிறது ரீல்ஸ் போடுற இடமாங்க. அதை நீங்கள் வச்சிங்க ஷூட்டிங் ஸ்பாட்டை, அடுத்து இன்னொரு படம் நடிங்க, அதுலேருந்து 14 ரீலுக்கு எடுங்க. அதில் ஏன் சட்டமன்றத்தில் வந்து ரீல்ஸாக எடுக்கிறீங்க? ஒரு முழு படம் நடிச்சு கொடுங்க சார் உங்கள் ரசிகர்களுக்கு. மக்கள் சந்தோஷத்துக்கு விரோதமா இல்லை ஒரு பொது புத்திக்கு எதிராக நீங்கள் எல்லாம் பேசுறீங்கன்றதை பொது புத்திங்கிறது எதுங்க? பொது புத்தி எது? பொது புத்தி பொது புத்தி ஒரு பொது புத்திங்கிறது எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும்? அது நிலையானதா? ஒரு காலத்தில் பொது புத்தி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சினிமா தேட்டர் அதிகமாக இருந்த காலத்தில் நைட் ஷோ போகிறது, செகண்ட் ஷோன்னு சொல்லுவாங்க, நைட்டு 10 மணிக்கு மேலே ராத்திரி ஆட்டம், அதுக்கு பேர் ராத்திரி ஆட்டம். பார்க்க போகிறான் ஒரு ஆம்பளையாக இருந்தானா இது தருதலை, உருப்படாது அப்படிம்பாங்க. பெண்கள் போகவே மாட்டாங்க. கணவனும் மனைவியாக சேர்ந்தால் கூட ரொம்ப அத்திப்பூத்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த இதுக்கு போவாங்க, ரேர். ஒருவேளை எந்த பொண்ணாவது அல்லது 2 லேடிஸாவது அவங்களா போயிட்டு ஒரு நைட் ஷோ பார்த்துட்டு வந்தால் முடிஞ்சுது அவங்கள பற்றியான இது. ஏன்னா இரவு நேர ஆட்டம் அப்படிங்கிறது சினிமாங்கிறது அது வந்து கூடாது, அது தூக்கத்துக்கு எடுக்கும், போகும் வரும். அது வந்து இப்படி நைட் ஷோ பார்க்குறதே ஒரு இதுன்னு அப்போ இருந்துச்சு. இன்றைக்கி என்ன நடக்குது? ஒரு குடும்பத்தை நைட் ஷோ பார்த்தா அது நல்ல குடும்பம் கிடையாது அப்படின்னு விமர்சனம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் போய் பார்த்தானா அவன் தருதலைன்னா அதே குடும்பத்துலேருந்தே விமர்சனம். இப்போ வீட்டில் இந்த பக்கம் அப்பா ஒரு ஃபோனில் அவர் நைட் ஷோ,
அவர் என்னமோ பார்க்குறாரு. அது ஃபிஃபா ஃபுட்பால் மேட்சாக இருக்கலாம், அல்லது ஒரு நியூஸாக இருக்கலாம், இந்த பக்கம் விஜயோட மாஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு ரீலாக இருக்கலாம் சொல்லுங்களேன். இந்த பக்கம் வந்து அம்மா அவங்களுக்கு அது யூடியூபாக இருக்கலாம், எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது இருக்கலாம், இல்லை அவங்க கூட விஜயை பார்க்கலாம். இந்த பக்கம் குழந்தைங்க பார்க்குது. ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாருமே நீங்கள் வந்து சீரியலே 11 மணிக்கு தான் முடியுது. டிவியை போட்டாலும் சீரியல் முடிக்க 11 மணி ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க அப்டேட் பார்க்கணும். வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கு, இதில் என்ன வந்திருக்கு, ரீல்ஸ் என்னென்ன வந்திருக்கு, ஷார்ட்ஸ் என்ன வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்து இப்போ அந்த 12 மணி ஆகிடுதா படுக்க. சரி, இப்போ வந்து குடும்பம் வந்து சினிமாவுக்கு போனால் அப்போ சொன்ன காலங்கிறது ஒன்று, அது பொது புத்தி. இப்போ அதை சொல்ல முடியுமா? இப்போ போய் அந்த வார்த்தையை இப்போ பயன்படுத்த முடியாது. பொது புத்தின்னு ஒன்று கிடையாது. ஒரு இருக்கக்கூடிய நிலைமை மாறுகிற வரை அதை நீங்கள் பொது புத்தி அதை மாற்றி ஆகணும். அதைத்தான் பொது புத்திங்கிறது உடைச்சோம். நம்ம பொது புத்தியில் என்ன இருந்துச்சு? இவன் இந்த வேலை தான் செய்யணும், இந்த சாதியில் பிறந்தவன் இந்த வேலை தான் செய்யணும், இவன் இதை தான் பண்ணணும், அவரெல்லாம் பெருசாக இருப்பா, அவரெல்லாம் எதுவும் பேசக்கூடாதுப்பா, அவங்களாம் ஜாதியில் பேச. நீங்கள் அந்த பொது புத்தியிலே இந்த தமிழ்நாடு இருந்துருந்தா யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் சொல்கிற திமுக பேசுகிற அதே முற்போக்கு அரசியலை தான் விஜய் பேசுகிறார். விஜய் கட்சி பேசுது, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்கிறாரு. இன்னொன்று வந்து நீங்கள் திமுகவால் முடியாத ஒன்றை சாதிச்சு காமிச்சிருக்காரு. 7 8 தலித் அமைச்சர்களை இது பண்ணியிருக்காரு. அதாவது திமுகவால் முடியாது, அதாவது தலித் அமைச்சர்கள் வந்திருக்காங்க. அது எண்ணிக்கையெல்லாம் நம்ம குறைச்செல்லாம் சொல்ல முடியாது, இருக்காங்க. அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கு என்ன நடந்தது? திமுகவுடைய அந்த திமுகன்னு இல்லை, நான் அந்த திராவிட இயக்கத்தை மொத்தமாக சொல்கிறேன். அது 1920 ஆரம்பித்த நீதி கட்சியிலேருந்து இன்னைக்கு வரைக்குமான, இப்போ 2026 மே வரைக்கும் நீங்கள் திட்டிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறீங்க. இருக்கட்டும், காங்கிரஸையும் வச்சிங்களேன், பக்தவச்சலத்தை கூட வச்சிங்களேன், வேணான்னு சொல்லலை. யாரை வேணாலும் நீங்கள் சேர்த்துங்க. படிப்படியாக வர முன்னேற்றத்தில் எந்த பீரியடில் அதிகமாக வந்துச்சு, எந்த பீரியடில் அவங்க மீதான கவனம் இது பண்ணப்பட்டுச்சு? நீங்கள் கேபினட் அந்தஸ்து கொடுக்குறதெல்லாம் ஓகே, அது வந்து நாங்கள் மறுக்கலை, கூடாதுன்னு சொல்ல, அது ஒரு நல்ல அம்சம் கூட தான். ஆனால் அது எப்போ வருது? உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வேணும், நமக்கு இந்த ஆதரவெல்லாம் வேணும் அப்படிங்கிற சூழலில் நீங்கள் அதை பண்ணுறீங்க. சரி, அதை அரசியல் கூட பண்ணிட்டு போங்க. நான் கேட்குறது, ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றம் என்பது அந்த கேபினெட் கொடுக்குறதுல அமைஞ்சு, கேபினெட் இடம்பெறுவதால் மட்டுமே வராது. அவங்க செயல்பாடு எப்படி இருக்குது, அவங்க அந்த திட்டங்கள் என்னவாக இருக்குது. அப்போ ஒரு காங்க்ரீட்டான ஒரு திட்டம் வந்து நம்மள்கிட்ட திமுக ஆட்சியில் இருந்துச்சு. சரி, நீங்கள் எல்லா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் இருந்து, அது ஒவ்வொரு ஆட்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் கலைஞர் வந்தாரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்திற்கான திட்டங்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, சோஷியல் ஜஸ்டிஸுங்கிற இதில் கலைஞர் ஒருத்தர் தான் பட்டியலினத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர், அதிலேயே மிக பிற்படுத்தப்பட்டவர்னு ஒரு பிரிவையும் உருவாக்குனது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர் நலனுக்கும் அவங்களுக்குமானையும் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸு, முஸ்லீம்களுக்கு, எஸ்சியில் அருந்ததியர்களுக்கான ஒரு உள்ளொதுக்கீடு அப்படின்னு படிப்படியாக, இது போக பெண்களுக்கு 30% ஒதுக்கீடு, தமிழ் வழி கல்வியில் படிச்சிருந்தா 20% ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள். இதை இவ்வளோ பண்ணிட்டீங்களே, சரியா சார்? திரும்ப வந்து அதை விஜய் வந்து இல்லை அப்படி இல்லை. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிங்கப்பூரில் லீ குவான் யூன்னு ஒரு பிரதமர் இருந்தார். அவர் இறந்தப்ப ஒரு 10 சொல்கிற லீ குவான் யூ எனக்கு புரியும். நீங்கள் ஒரு 17 லட்சம் 20 லட்சம் ஜென்சிக்கு புரிகிற மாதிரி சொல்லி. இல்லை நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருந்தார் அங்கே பிரதமராக. அப்போ தொடர்ச்சியான ஒரு திட்டங்களை அவர் நிறைவேற்றும் பொழுது அவருக்கு அதோட கண்டினியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இது இருக்கா, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது. திமுக என்ன பண்ணும்னா இந்த மாதிரி பண்ணும். நீங்கள் சொன்னீங்களே, இந்த பொது புத்தியில் இருக்கிறவங்க இதை காலி பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் யாரையோ கொண்டு வந்து வைப்பாங்க. வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே புலம்புவாங்க, ஐயோ அவங்க இருந்தப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்கப்பான்னு. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த கூப்பு வந்து 10 வருஷம் இருக்கலாம், 13 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், அது அளவு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் திரும்ப திமுக தான் வரணும். திமுக வந்து தான் திரும்ப எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரணும். சரி, திரும்ப வரணும்னா இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குது, இன்னும் 4 வருஷம் 10 மாதம் இருக்குன்னு. சரி, அது வரையும் நீங்கள் சும்மா இருக்க வேண்டியதானே? எதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து எதிர்க்கிறீங்க? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். மக்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்த மேண்டேட்டு கிடச்சிருச்சு, கூட்டணி என்ன வச்சு இது பண்ணிட்டாங்க. ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதி நலத்துறைன்னு மாத்திரல என்ன பிரச்சனை? சமூக நீதின்ற வார்த்தையில திமுகக்கு என்ன ஒவ்வாம இருக்கு? சமூக நீதிங்கிற வார்த்தையே தமிழ்நாட்டில் அதை பரவலாக்குனதே திமுக தான். அதுக்கு முன்னாடி அவனா சமூக நீதினு பேசியிருக்காங்களா? எப்போ அந்த வார்த்தை வந்துச்சு தெரியுமா? இடஒதுக்கீடு அப்படிங்கிற வார்த்தை தான் நம்மள்கிட்ட இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வகுப்பு வாரி ஒதுக்கீடு, அது 1920s. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இடஒதுக்கீடு அப்படின்னு தான் வந்துச்சு. எப்போ சமூக நீதிங்கிற வார்த்தை வந்துச்சு?
என்னைக்கு விபி சிங் வந்து மண்டல் ஓபிசிக்கு மண்டல் கமிஷன் அமல்படுத்தணும்னு சொன்னப்போ தான் இது சமூக நீதி. ஏன்னா அவங்க எப்படி ஜாதி ரீதியான நீதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, சாதி ரீதியான ஒதுக்கீடு கொடுப்பீங்களான்னு வட மாநிலங்களில் இருக்கிற உயர் சாதியினர் கேட்கும் பொழுது, இல்லை இது சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ். அந்த மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்த விபி சிங்குக்கு அறிவுறுத்தது யார்? கலைஞர். இருங்க, அதாங்க அப்ப சமூக நீதி காவலர்னே அவருக்கு பட்டம் கொடுத்தோம். சரி, சமூக இருங்க ஓபிசி இருங்க இருங்க நீங்க சமூக நீதி காவலர்ன்றீங்க. அதே ஒரு ஆதி திராவிடர் மினிஸ்ட்ரிக்கு சமூக நீதின்னு கொடுத்தா என்ன தப்பு? பிசிக்கும் 70s வந்து எஸ்சிக்கும் அவங்களுக்கான இடஒதுக்கீடை கூட்டி கொடுத்தவர், அதிகப்படுத்தி கொடுத்தவர் கலைஞர். அதுக்கப்புறம் 89ல் அந்த 18% ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டியை 18 முழுமையாக எஸ்சிக்கு கொடுத்து அடிஷனலாக 1% பழங்குடிக்கு கொடுத்தாரு. சரி, ஹிஸ்ட்ரி புரியுது. அப்புறம் என்ன, இதெல்லாம் ஹிஸ்ட்ரி தான். அது புரிகிறனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கஷ்டமாக இருக்குது. ஓ இதெல்லாம் இருக்கா, நம்ம ஏதோ வேற மாதிரிலாம் அரசியல்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஓபிசிக்கு கொடுத்தத நான் என்ன கேட்குறேன், அதனால இருங்க, நான் வந்துட்டேன். நீங்கள் கேட்குற இடத்துக்கு சமூக நீதிங்கிற வார்த்தையில் திமுகவுக்கு எந்த இதுவும் கிடையாது. சமூக நீதி என்பது எல்லாரையும் உள்ளடக்கியது, எல்லா சமூகத்தையும் உள்ளடக்கியது தான். சார் அதியமான் வரவேற்கிறார் சார். இருக்கட்டும், உங்க கூட்டணியில் இருந்தவர் இருக்கட்டும், அவங்க இதில் இருக்கிற ஆட்சியிலும் பங்கெடுத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக நீதியின் பேர் மாற்றத்தை வரவேற்றார். விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் அதுக்கு மாற்று கருத்து சொல்லியிருக்காருல, அது பொருத்தமானதல்லன்னு அவர் சொல்கிறாருல. நீங்கள் இதை வந்து திரும்ப பெறணும், திரும்ப அவர்கள் சொல்லணும், அது முதலமைச்சர் திரும்ப பெறணும். அங்கே இன்னொருத்தர் சொல்கிறாருல, ரவிக்குமார் எம்பி சொல்கிறாரு, கௌதம சன்னா உங்களால் வந்து 2021 விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர். ரவிக்குமார் அவர்கள் தொடர்ந்து எம்பியாக இருக்கிறவர், ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர். அப்போ அவங்களும் சொல்கிறாங்களே, இப்போ அதுக்குள்ளே ஒரு டிபேட் இருக்குல்ல, அது வந்து ஒரு மனதாக தீர்மானிக்கப்பட்டதா இல்லையில. அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க, நீங்கள் ஆதி திராவிடர்னு சொன்னால் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலித்துகள்னு மட்டும் நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு போயிடுறீங்க. அப்படி கிடையாது. இந்த பெயர் கொண்டு வரப்பட்டது ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் ஒரு உயர்வுக்காக தான். அயோத்திதாசர் தான் காயின் பண்ணார். இதை ரைட்டு, இதை சொன்னார். டிஎம் நாயர் வந்து எனதருமை ஆதி திராவிட மக்களே தான் ஸ்பட்டாங் ரோட்டில் பேசுகிறாரு அந்த உரையில். இது என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து அவங்களுக்கு என்னன்னா, இந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிறத ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது, அல்லது திராவிடர்ங்கிற சொல் இருக்கிறது, ஏதோ உங்களுக்கு உறுத்தலாம் மாற்றலாம் அதுக்காக. பட் சமூக நீதி என்பதை இப்படி சுருக்கிடக்கூடாது. சமூக நீதி என்பது பறந்துபட்டது, அது வெறும் ஜாதி ரீதியானது மட்டும் கிடையாது. அந்த சோஷியல் ஜஸ்டிஸ்னா இந்த சொசைட்டியில் வாழக்கூடிய ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் உண்டு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் உண்டு. சரி, இங்கே வரதை நீங்கள் அதை நீங்கள் வந்து இப்போ ஏன் சமூக நலத்துறைன்னு ஒன்று வச்சுருந்தோம்ல, இருக்குல்ல, இப்போ புரியுது. அப்போ அந்த சமூக நலம் என்ன பண்ணுதுன்னா, எல்லாருக்குமான விஷயங்கள் அது வந்து ஜாதி பார்த்து பண்ணுதா? சமூகங்கிறது வந்து வெறும் ஜாதி அதில் இல்லை. சமூக நலத்துறையில் தான் சத்துணவு திட்டத்தை பயன்படுத்துவாங்க. சமூக நலத்துறை தான் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்குறதை கொடுக்கும். சமூக நலத்துறை தான் இப்போ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சரி, இப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்கல்ல, எதுக்குல்ல இது நான் என்ன சொல்கிறோம், இது வந்து நீங்கள் டைவர்ட் பண்ணுறதுக்காக உங்களால் திட்டங்களை கொண்டு வர முடியல. சும்மா இந்த பேர் அங்கே மாத்திரம் முதல்வர் படைப்பகம்னு இருக்குது. நான் என்ன கேட்குறேன், அதில் ஏன் முதல்வர் எடுக்கிறீங்க? படைப்பகம் உங்களுக்கு சொல்லட்டுமா, இது வந்து இந்த ஜெயலலிதா பாணியான எவனோ ஒருத்தன் சொல்கிறான், அந்த அம்மா மாதிரி நீ இப்படி பண்ணிங்கன்னா திமுகவை ஏற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மாசாக இருக்கும்னு எவனோ சொல்லியிருக்கான். ஜோசியக்காரன் சொன்னானா, அல்லது இந்த ஆலோசகர் போட்டிருக்காங்களே, இந்த எல்லாம் அவங்க சொன்னாங்களான்னு தெரியாது. இந்த ராணி மேரி கல்லூரி, குயின் மேரிஸ் காலேஜில் ஒரு கட்டடம் கட்டினாங்க, அதுக்கு பேர் கலைஞர் அரங்கம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இவங்க வந்துட்டு அந்த ஞாபகம் இறுதி எடுத்துட்டாங்க, கலை அரங்கம் அப்படின்ட்டு. கலை அரங்கமாக இருக்கட்டுமே. கலைஞர் அரங்கம்ங்கிறதுக்கும் கலை அரங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் கலைவாணர் அரங்கத்துக்கும் அதுக்கும் கலை அரங்கம் தான் பேர் வச்சாங்க. அது கலைவாணர் அரங்கம் ஏற்கனவே இருந்தது, இப்போ திரும்ப அதை இது பண்ணிட்டு கட்டியிருக்காங்கப்பா அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு. இவங்களுக்கு என்னன்னா, இந்த முதல்வர்கள் உங்களுக்கு என்ன, நான் முதல்வன்னா அந்த திட்டத்தை எடுத்துட்டு அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் பாருங்க, அந்த ஒரு நிர்மல்குமார் சார். மக்கள் மேண்டேட் கொடுத்துருவாங்க சார் மாத்துறதுக்கு எல்லாம். என்னத்துக்கு எதுக்கு மேண்டேட் கொடுத்தாங்க? பேர் சார் அவங்களுக்கு வந்து இது இருக்கு பாருங்க, அவங்களோட ஆட்சி அவங்களுக்கு மட்டுமே வந்து எல்லாரும் ஓட்டு போட்டுறல, 35% போட்டிருக்கான். எல்லா பேரும் 118 பேர் இருந்தா ஒரு ஆட்சி நடந்தா பேர் மாற்றத்துக்கு உரிமை இருக்கா? பேர் மாற்றத்துக்கு உரிமை இருக்கு, நியாயம் இருக்கணும்ல சார். நீங்க ஒரு நியாயம் சொல்றீங்க, சமூக நீதித்துறை நீங்க இருக்கிறது, நீங்க கருத்து சொல்றீங்க, எதிர்க்கலன்னு ஒத்துக்கிறேன். இத்தனை நாளா ஒன்றிய அரசுல சமூக நீதித்துறை தானே அமைச்சரா இருந்தது பிஜேபி. அப்ப நீங்க எதுவுமே கருத்து சொல்லல. ஒன்றிய அரசுல இருக்கிறதுங்கிறது அது வந்து அதனுடைய தன்மையே வேற. அவங்க தமிழ்நாடுங்கிறது எல்லாருக்கும் இந்த சமூக நீதிக்கான தாய்மடி. இங்கே தானே முத வந்துச்சு இடஒதுக்கீடு. இதுக்கப்புறம் பார்த்து தானே அவங்க எல்லாம் பண்ணாங்க. நான் கேட்குறேன், இங்கே தானே முதல்ல வந்துச்சு.
ஓபிசி ஒதுக்கீடாக இருக்கட்டும், மற்ற அரசியல் சட்ட ரீதியாக கிடைச்சதாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் சென்னை மாகாணமாக இருந்தப்போ கிடைச்ச இடஒதுக்கீடு ஏன் ரத்தாக இருந்துச்சு? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, புது சட்டம் வந்துடுச்சு, அதனால் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி இதை வகுப்பார் இடஒதுக்கீடை ரத்து பண்ணாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்குது. அப்போ இங்கே தான் அந்த இதுக்கு அதில் தான் ஒவ்வொரு விஷயமா கொண்டு வராங்க. இந்த தமிழ்நாட்டின் தன்மை என்னான்னு பாருங்கள். வேறு எங்கேயாவது ஒரு சட்டமன்றத்துக்கு 100 கொண்டாடி இருக்காங்களா? கொண்டாடுறதுனால என்ன? இருங்க, நான் என்ன கேட்குறேன், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் தான் ஆகுது. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு எப்படி 100 கொண்டாடுவாங்க? பிரசிடென்ட் வந்தாரா இல்லையா? சார் அதனால மக்கள் கவலை இல்லை. மக்கள் கவலை இல்லைங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த தமிழ்நாடு, அதுதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு தன்மைங்கிறது அதை உணர்ந்தவனுக்கு தான் தெரியும். நீ வந்து இது நான் கேட்க, நீங்க ஒத்துக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு அடுத்து இருக்கிற ஜெனரேஷனுக்குன்னா அந்த உணர்வை ஊட்டாம போயிட்டீங்க. இல்லை உணர்வை ஊட்டாமல் இல்லைங்க, நான் சொல்கிறேன். அவன் ஏசி காற்றுல இருக்காங்க, அவன் ஏசியை இப்போ ஏசி நிற்கும், கரண்ட்டு, அதான் சொல்கிறேன், ஃபியூஸ் போனால் தான் அவனுக்கு தெரியும், அதில் பவர் கட் ஆனால் தெரியும். அவன் இருக்கிற ஒரு அந்த என்விரான்மெண்ட்டுங்கிறது எப்படி நாங்கள் கொடுத்துருக்கோம்னா, எல்லாருக்குமே எப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுத்துருக்கோம்னா, தம்பி நீ வந்து கவலைப்படாத, நீ பாட்டுக்குவோம் வேலையை பாரு, நாங்கள்லாம் மற்றதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுத்துட்டோம். உனக்கு கரண்ட்டு கட் ஆகாது, ஏசி ஜில்லுன்னு இருக்கும், நீ படிக்கணும்னா படி, வீடியோ பார்க்கணுமா பாரு, ரீல்ஸ் பாரு, நீயே ரீல்ஸ் போடு, எது வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனால் அந்த என்விரான்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இந்த ஆட்சி. இதை வந்து அவன் எப்போ ஃபீல் பண்ணோன்னா, நீங்கள் சொன்னாலும் இப்போ அவனுக்கு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்குது. இப்போ அவனுக்கு அவசியம் இருக்காது. ஆனால் நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து நான் முதல்வனை ஏன் மாற்றினேன்னா, அதை மாற்றுறதுக்கு மேண்டேட் இருக்குங்கிறது இல்லை, அதுக்கு சொன்ன காரணம் இருக்குல்ல, எனக்கு மேண்டேட் இருக்குது நாங்கள் மாற்றுவோன்னு சொல்லுங்கள், அது கூட ரைட்டு, சரி போ நீ ஆடுற வரைக்கும் ஆடு, நாங்கள் பார்த்துருக்கோம்ல, இந்த சொல்லுவாங்கள்ல, இராணுவத்தில் அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் அதிகங்கிறது, அந்த கதையை நம்ம பார்த்தோம். எவ்வளவோ ஆட்டம் ஆடினவங்க கடைசியாக கால் இருந்துச்சா இல்லையான்னு தெரியாமல் போய் சேர்ந்த கதையெல்லாம் பார்த்தோம். அது விட்டுருங்க. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த நான் முதல்வனுக்கு விளக்கம் கொடுத்தார். அது நான் முதல்வன்னு சொன்னால் எல்லாரையும் முதல்வராக பதவிக்கு கொண்டு வரதுக்கு ஏதோ பயிற்சி கொடுக்குறாங்கன்னு ஒரு தவறான அர்த்தம் வருதுன்ட்டு நிர்மல்குமாருங்கிற அமைச்சர் சொல்கிறார். இதை விட ஒரு விஷயம் இருக்க முடியுமா? நான் முதல்வனில் கிட்டத்தட்ட 45 லட்சம் பேருக்கு மேலே நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஒரு 5 ஆண்டுகள் இருக்குங்க. அந்த ஜென்ரேஷன் தானே, அதில் எல்லாருமே விசிலுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, விடுங்க, அந்த வயசில் உள்ளவங்க, அவங்க மேண்டேட் தானே வாங்கியிருக்கேன். நீ அந்த நான் முதல்வனில் படித்த அந்த வயசு உள்ள அந்த இளைஞர்களோட மேண்டேட்டு தானே நீ வாங்கியிருக்க. நீங்கள் சொல்லபடி பார்த்தா உனக்கு அவங்களுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு கிடையாதா? இப்போ அந்த நான் முதல்வனில் படித்தவங்க விசிலுக்கு கூட ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனால் அந்த திட்டம் என்னான்னு அந்த இளைஞர்களுக்கு அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இருக்கு இல்லையா? சார் நீங்க மட்டும்தான் அது இருக்கிறீங்க, திமுக மட்டும்தான் அது இருக்குது. அதுல படிச்ச எந்த பயனாளிக்கு கவலை இல்லை சார். அவன் படிச்சுட்டு போயிட்டான் சார். அவன் கவலைப்படாம இருக்கான். அவன் நல்ல இடத்துக்கு போயிருக்கானா இல்லையா? போயிட்டான். அதுதான் திமுக வேணும். அப்ப நீங்க ஏன் ஒரு பரந்துபட்ட மனப்பான்மையில இருக்கீங்கன்ற? நாங்க தாங்க பரந்துபட்ட மனப்பான்மையில. நீ ஓட்டு போடலாம் பரவாயில்லையா, நீ நல்லா இருந்தா போதும், அடுத்தது நாங்க தான் வந்து தரப்போறோம். சரி, நாங்க தரப்போறோம். ஒரு கடைசியா ரெண்டு கேள்வி. இப்ப உங்க சைடே, திமுக சைடே வைக்கிற விமர்சனம் என்னன்னா, நீங்க வந்து தாவேக்கா வைக்கிற டிராப்புக்குள்ள போய் சிக்கிக்கிறீங்க. உதாரணம் நேற்று வந்து அந்த கரூர் வழக்கு. இன்னொன்னு எல்லாத்துக்கும் காரணம் ஜென்சி தான் வந்து உங்களுக்கு வாக்களிக்கல, அதனால நீங்க எல்லாம் ஜென்சி டிஎம்கேன்னு ஊரா வந்து கூட்டம் நடத்துறீங்க அப்படின்றாங்க. ரொம்ப இதெல்லாம் சிம்பிள். இதுக்கெல்லாம் இதை சொன்னாலும் வரலாறு சொல்றியா அப்படின்னு கேட்பீங்க. சொல்லாதீங்க சார் வரலாறு. அதாவது உடம்புல என்ன, நம்ம ஒன்று கேஸ் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி இதுக்கு போனாலும் கேஸ் ஷீட்டுன்னு ஒன்று இருக்கும். ஹாஸ்பிட்டல் போனாலும் அதில் என்ன இருக்கும், இவருக்கு சின்ன வயசில் இது வந்துச்சு. உங்களுக்கு தேவை சார், பேஷண்ட்டுக்கு தேவை இல்லை சார். பேஷண்ட்டுக்கு இல்லைங்க, நாங்கள் பேஷண்ட்டு கிடையாது, நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர். திமுகங்கிறது இந்த சமூகத்துக்கான நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவர். அது வந்து ஒரு பெரிய மருத்துவமனை. திமுக என்பது தலைவர், நிர்வாகிகள்லாம் மருத்துவர்கள், சமூக மருத்துவர்கள் இருந்துட்டு போங்க. திமுகங்கிறது ஒரு பெரிய மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார். இது கலைஞர் பேரில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினைக்காதீங்க. திமுகங்கிறதே கலைஞரால் 50 ஆண்டு காலம் கட்டி வளர்க்கப்பட்ட ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நான் சொல்ல வரதை கேட்டீங்க. சான்ஸ் கிடைக்கும் போது உங்க சாதனையை சொல்லுவாங்க. நான் கேட்ட 2 கேள்வி. வரலாறு சொல்லாத, இருக்கு சொல்ற, வரலாறு சொல்லாத, சாதனை சொல்லாத. இல்லாதவன் டான்ஸ் ஆடுவான், அதாவது குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தழும்பாது. நாங்க என்ன சொல்றோம், தாவேக்கா வைக்கிற டிராப்ல சிக்கிறீங்களா? தாவேக்கா டிராப்ல எல்லாம் சிக்கல. கரூர்ல ஒண்ணு நடக்குதுன்னா, கரூர் விஷயமா ஒருத்தர் பேசுறார், ஒரு அமைச்சர். அந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் பேசும் பொழுது சட்ட ரீதியானது என்ன டிராப்பு, கோர்ட் என்ன சொன்னிச்சு, சிபிஐ ஒரு குழு போட்டிருக்குது, சிபிஐ விசாரணை நடக்குது, அதை மேலாண்மை செய்வதற்கு ஒரு குழு போடப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு ஜட்ஜு தலைமையில் இருக்குது.
அங்கே போய் நீ சொல்லு. அது மாதிரி நீ தனியாக இது போடு, அவதூறு வழக்கு நீ போடு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போடு அப்படிங்கிறதான் அது சொல்லியிருக்கு. மற்றபடி நீ இதை இதாக பேசாத அப்படிங்கிறது அது அந்த அந்த இதோட வருது. இருங்க, அது சட்ட ரீதியான விஷயம் சார். சட்ட ரீதியானதில் ஒரு 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 பார்வை ஒன்று இருக்கும், சட்டத்தின் ஒரு பார்வை ஒன்றா இருக்கும், இன்னொரு பார்வை இன்னொரு இருக்கும். அதெல்லாம் விஷயம் இல்லை. இறுதியாக என்ன வருதுங்கிறது தான் முக்கியம். அது ஒரு பக்கம். இல்லை அந்த கரூர் இதுக்கே திருப்பி வரேன். ஆனால் சரி, நீங்கள் சொல்கிற விளக்கம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நேற்று நிர்மல்குமார் ஒன்று சொன்னார், கரூருக்கு எப்பயுமே வந்து திமுக விஜய அலோவ் பண்றது இல்ல, முன்னாடி அலோவ் பண்றது இல்ல, சிஎம் ஆன பிறகு அலோவ் பண்றது இல்லன்றாரு. நீங்க சொல்ற நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த நான் முதல்வன் திட்டத்தில் பயின்ற அந்த இளைஞர்களுக்கு பெண்களுக்கு இருக்கிற அந்த ஞானம் கூட அறிவு கூட இவருக்கு இருக்காது. ஏன் சார் சிஎம் ஆனவரை போய் யார் போய் குறுக்க விழுந்தா தடுக்க முடியும்? நீங்க தடுத்தீங்கன்னு தானே சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற உண்மையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அவர் சொன்னது ரீச் ஆகுதா? உண்மை ரீச் ஆகுதா? உண்மை உண்மை வந்து அது வந்து ஸ்டெப் வச்சு வரும். அது பொறுமையாக தான் வரும். போய் உலகத்தை சுற்றிட்டு வந்துடும். இதை சொன்னாலும் ஏன் கலைஞர் சொன்னதை சொல்கிறீங்க அப்படிம்பிங்க. அடுத்தது கலைஞர் சொன்னதை சொல்லக்கூடாது, சாதனைகளை சொல்லக்கூடாது, அல்லது வந்து வரலாறு பேசக்கூடாதுன்னா, கலைஞருங்கிறவர் எங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தார், மகத்தான தலைவர். இந்தியாவில் அவருக்கு இணையான ஒரு மல்டி டாஸ்க் இது கொண்ட இது கொண்ட எஃபர்ட்ஸ் கொண்ட ஒரு தலைவர் கிடையாது. அதனால் நாங்கள் கொண்டாடுறோம். எங்களுக்கு இருந்தார், எங்களுக்கு வரலாறு இருந்துச்சு. எது விட்டுருங்க. ஜென்சிக்கு வந்துட்டீங்க. இப்போ ஜென்சிக்கு வந்துட்டீங்க. ஜென்சியாக சொல்லிடுறேன். நீங்கள் கூட டெய்லி இப்போனா வந்து போஸ்ட் போடாமல் இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டு டெய்லி அனுப்புறீங்க. நான் போஸ்ட்டும் போடுறேன், இன்ஸ்டாகிராமும் போடுறேன். நாங்கள் வந்து தெரு முனையில் பெட்ரூம் மார்க்ஸ் லைட்டை வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இந்த பெஞ்சு மேலே ஏறி நின்று பேசினவர் தான் கலைஞர். அது மாதிரி பேசினவர் தான் அண்ணா. மைக்கு கூட கிடையாது. அப்புறம் மெகா ஃபோன்னு இப்படி வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அது வந்து ஆம்பிளிஃபைலாம் ஆகாது. சும்மா இருங்க. திராவிடத்தால் வாழ்ந்தோம் கோவில் நீனா வராதீங்க சார். இன்ஸ்டாகிராம் ஜென்சி வாழ்ந்தனால தான். திராவிடத்தால் நான் மட்டுமா வாழ்ந்தேன்? தமிழ்நாடே வாழ்ந்தது, இந்தியாவுக்கே வழிகாட்டுனுச்சு. அதனால தான் சொல்கிறோம். அதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, அப்படி இருந்தது சினிமா, டிவி சீரியல் வரைக்கும் வந்துச்சா இல்லையா? இந்த நம்ம கொள்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரி ஸ்டெப்பு கொண்டு போனோம்ல. இன்றைக்கி ரீல்ஸ் தேவைப்படுதுன்னா ரீல்ஸில் போட்டு போகிறோம். ராமாயணமும் மகாபாரதமும் சினிமாவில் வந்துகிட்டு இருந்துச்சு. அல்லது வந்து லவகுசா ஏதோ புராணங்கள் வந்துகிட்டு இருந்தது, வள்ளி திருமணம் இதுதான் வந்துகிட்டு இருந்துச்சு. பராசக்தின்னு ஒன்று வந்துச்சுல்ல, வேலைக்காரின்னு ஒன்று வந்துச்சுல்ல, புரட்டுனுச்சுல்ல. அப்புறம் சினிமா வேறு பக்கம் போணுச்சுல்ல. அதில் நாங்கள் இருந்தோம். இல்லை சொல்லும் போது கூட நீங்கள் சொல்லும் போது கூட பாருங்க, உங்களோட பிரச்சனை இதுதான். நீங்கள் உடனே 52 50 ஏன் இப்போ வந்த மாமன்னனோ உங்கள் திமுகவில் இருக்க இளைஞரணி செயலாளர் நடித்த நெஞ்சுக்கு நீதி கூட நீங்கள் சொல்கிறது இல்லைங்க. நான் சொல்கிறது திருப்பி போட்டதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி சினிமாவே எடுக்க ஆரம்பித்தாங்க. அதோட தொடர்ச்சியாக வந்து அதுதான் சொல்கிறேன். அங்கே பிடிச்ச அந்த சுடரை இங்கே கொண்டு வந்து ஒரு மாமன்னன்லையும் நெஞ்சுக்கு நீதிலையும் வச்சுருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த நெருப்பை எங்கே பற்ற வச்சோன்னு சொல்லாத. நீ இந்த நீ வந்து இந்த இதை 30 செகண்டுக்குள்ள எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார். இப்போ அதுதான் ரீல்ஸுக்கு வந்திருக்கோம். நீங்கள் தானே சொல்கிறீங்க 30 செகண்டில் சொல்லுவோம். நாங்கள் சொல்கிறேன் ஜென்சிங்கிறத சொல்லட்டுமா? எப்போல்லாம் திமுக வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வருதோ அப்போ இளைஞர் அணியாக வரும், அல்லது ஜென்சியாக வரும், எப்படி வேணாலும் வரும். அதுக்கு ரத்தம் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதுதான் பதட்டம். எதிரிகளுக்கு என்ன பதட்டம்னா, இவங்க என்னடா இவங்க எதிர்கட்சி ஆகிட்டாங்க, கூப்பில் போயிட்டாங்கன்னு நினச்சா இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க, இவங்க பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஏதோ கூப்புன்னா அப்படியெல்லாம் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருப்பான், சோறு திங்கவனுக்கு வழி இருக்காது, ரோட்டில் வந்து நிற்பான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டே போகிறான், அடித்து ஆடிக்கிட்டு போயிட்டுருக்கான். இவங்க யாரா இவனுங்க அப்படின்னா திடீர்னு ஜென்சின்னு வர, நீ ஏன் ஜென்சின்னு வர? ஜென்சி என்ன உனக்குள்ள வார்த்தையா? ஜென்சிங்கிறது இந்த தலைமுறைக்கான யூனிவர்சல் வேர்டு. அது அந்த யூனிவர்சல் வேர்டு டிஎம்கே பயன்படுத்தினா மட்டும் உங்களுக்கு ஏன் பதறுது? இல்லை பதறல. இப்போ ஏடிஎம்கேவும் உங்களை மாதிரியே வந்து 2K ஏடிஎம்கேவோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே உரிமை உண்டுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் தான் இளைஞர் அணி இருக்குது, காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் அணி இருக்குது தெரியுமா சார்? நீங்கள் அவங்களை கேவலப்படுத்தாங்க. இப்போ 2 அமைச்சர் இருக்காங்க தெரியுமா? நான் கேவலப்படுத்தலைங்க. நாங்கள் காங்கிரஸ் கட்சியிலையும் இருக்குங்க. 2 அமைச்சர் இருக்காங்க, உங்ககிட்ட இல்லையே. நீங்க இப்ப கூப்பில இருக்கீங்களே. 2 அமைச்சர் இருந்து என்ன ஆக போகுது? 2 அமைச்சர் வந்து ஒரு அமைச்சர் போய் என்ன ஆயிருக்குன்னு தெரியுதுல்ல? போக்சோ ஏங்க டான்ஸ் ஆனது போட்டோம், போக்சோ கேஸு அவருக்கு வந்து அதுக்கு பிரைம் ஆஃபீஸ் இருக்குன்னு போக்சோ கேஸு. இப்போ இப்படி தான் நீங்கள் இது அமைச்சர் ஆகிட்டோம், அதெல்லாம் வேறு விஷயம் ஆகட்டுங்க. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் அங்கே வந்து உட்காரலாம். நம்ம அதான் சொல்லிட்டேன். நாங்கள் 13 வருஷமும் கூப்பில் இருந்திருக்கோம், 10 வருஷமும் கூப்பில் இருந்திருக்கோம், 5 வருஷமும் கூப்பில் இருந்திருக்கோம். ஆனால் திரும்ப யாரை கொண்டு வந்து வச்சாங்க? இன்றைக்கும் அதான் உங்களுக்கு பதட்டம். நீங்கள் சொல்கிற கட்சியெல்லாம் ஏதாவது வாயை திறக்குதா? எதுக்கு? இந்த இப்போ ஆளுங்கட்சியோட ஒரு விஷயம் மக்கள் பிரச்சனை எதுக்காவது பேசுகிறாங்களா? சரி, மக்கள் பிரச்சனையும் இல்லை, ஆளுங்கட்சியை பற்றியும் இல்லை. ஏன்டா இவங்க திமுக மட்டும் பேசுகிறாங்க? அதான பிரச்சனை. திமுககாரன் மட்டும் ஏன் பேசுகிறான்? அதான் பிரச்சனைனா திமுககாரன் தாங்க பேசுவான்.
திமுக வேற இல்லை, தமிழ்நாடு வேற இல்லை சார். அதாவது ஃபைனல் கொஸ்டின் சார், திமுகக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது எண்ணமே இல்லை. ஏன்னா நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சப்பே நான் அண்ணா ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கேன்னு வைங்களேன். அவர் என்ன சொல்றாரு, கிடைச்சா நீங்களும் வரலாறுக்கு வாங்க சொல்றேன், சிறை செல்ல அழைக்கிறேன். தெரியுதா இப்ப என்னன்னா அதான் சொல்றேன். திமுகவோட நாமன்கிளேச்சரே, திமுகவோட ஸ்டார்டிங்கே வந்து ஆட்சிக்குனா வந்தா வரும் அப்படின்னு ஒரு லெத்தாஜிக்கல தான் நீங்க கட்சி அப்படி எல்லாம் நடத்தல, அப்படி நடத்தல. அடிப்படையாவே நீங்க சொன்ன மாதிரி அந்த பொது புத்தின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த பொது புத்தியில இருந்து ஒன்னு எதிரா இருக்கும். நான் கொஸ்டின் முடிக்கிற ஃபுல்லா கேளுங்க. அண்ணா வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே பெரியார் அவர்களை சிறை செல்ல போகிறேன் இன்றே நீங்க ஆட்சிக்கு ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் கலைஞர் இருந்துட்டு ஆட்சி வரும் போகும் நிலையல்ல ஐயா அண்ணா வகுத்த கொள்கைன்றாரு. இப்ப இருக்கிற திமுக தலைவரும் மக்கள்கிட்ட இருக்கேன், சட்டமன்றத்துல தேடாதீங்க. அதாவது நீங்க எப்பயுமே டிஃபீட் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு லெத்தாஜில இருக்கீங்களா, மக்கள் எப்படி இருந்தாலும் வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரியே நோய் வந்தா டாக்டர்கிட்ட தான் வருவான் அப்படின்னு. ஏன்னா நாங்க டாக்டரா இருக்கோம், நாங்க லெத்தாஜிக்கா இல்லை. நாங்க என்ன செயலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். திரும்பவும் இங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா திமுக மட்டும்தான் அதை எதிர்கொண்டு நிற்க முடியும். கொரோனாவுக்கே நின்ன ஒரே கட்சி திமுக தாங்க. உலகமே முடங்கி கிடந்தது. அமெரிக்காவில் ட்ரம்ப் முடங்கி கிடந்தார், ரஷ்யாவில் புட்டின் முடங்கி கிடந்தார், இங்கே மோடி முடங்கி கிடந்தார், இந்தியாவுக்குள்ள இந்த மோடி முடங்கி கிடந்தார், எடப்பாடி பழனிசாமி முடங்கி கிடந்தார். ஆனால் ஒன்றிணைவோம் வான்னு சொல்லி உலகம் முடங்கி கிடந்த நேரத்தில் சொந்த கட்சிக்காரனை களத்தில் இறக்கி அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை, மருந்து வேணுமா, சோறு வேணுமா, அவங்க அத்தியாவசிய தேவை வேணுமா, காய்கறி வேணுமா, பால் வேணுமா, குழந்தைக்கு ஏதாவது தேவை இருக்கா, போய் கேளு, அந்த நம்பரை கொடு, அதில் ஏதாவது வந்து கோரிக்கை வந்துச்சுன்னா போய் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்ச கட்சிங்க இது. சரி சார், ஒரு ஹானஸ்ட் ஃபீட்பேக் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இவ்வளவு நேரமும் மனசாட்சி வரும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுங்க. திமுக இது செஞ்சிருந்தா இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்கும்னு நினைச்சா என்னது? திமுக வந்து அதை வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை, ஓப்பனா எங்களுடைய இளம் தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஓப்பனா சொல்லிட்டார். நம்ம யாரை டார்கெட் பண்ணோமோ அவங்களெல்லாம் தோக்கடிச்சிட்டோம். இப்போ யாரை இவங்க வந்து திமுக வந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு, மோடியை ஏடிஎம்கேவை ரெண்டும் இப்போ வந்து எங்களுக்கு கீழே தான் போயிடுச்சு. கூட்டணியில் வந்துருச்சு. என்னது கூட்டணியில் வந்துச்சு? திமுக அதிமுக கூட்டணி. என்ன திமுக அதிமுக கூட்டணி? அதான் எல்லாரும் சார் உங்க கூட இதுவரையும் கூட்டணியில் இருந்தவங்க சிபிஎம், சிபிஐ, விசிக, ஐயுஎம்எல் எல்லாம் இதே தானே சொல்றாங்க. ஒரு எம்எல்ஏ கூட இங்கே வரலையே. எங்க எல்லா எம்எல்ஏ அங்கேயெல்லாம் போயிட்டு இருக்கான், பனையூருக்குள்ள போயிட்டு இருக்கான், பனையூர் வாசல்ல எல்லாம் நின்று இருக்கான் அதிமுக எம்எல்ஏ. தோல்விக்கு காரணம் நாங்கள் யாரை என்ன சொன்னோமோ அவங்கள நாங்கள் வீழ்த்திட்டோம். ஆனால் இன்னொரு பக்கம் விட்டுக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார். நாம் அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணல, அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து எங்களுடைய எதிர்கட்சி தலைவர்லேருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் சொல்கிறான். அதான் உண்மையான. நீங்கள் வந்து ஒரு சமீபத்தில் உங்கள் ஊர் திருவள்ளூர் என்னன்னா தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் இதுக்கெல்லாம் ஒரு நடைமுறை இருக்கும். அதன்படி திமுக நடந்துச்சு. எது நமக்கான உண்மையான எதிரியோ அச்சுறுத்தலோ அந்த அச்சுறுத்தலை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் திமுக உண்டு. அதனால் இந்தியாவுக்கே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பாஜகவையும் அதுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அதிமுகவையும் எதிர்த்து அதை வந்து அரசியலை பண்ணோம். இவங்க நடுவில் ஓடிட்டாங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்படியே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தாங்க, எல்லா தடவையும் இப்படி தான் சொன்னாங்க. எம்ஜிஆர் ஏப்பா அவர் சினிமா நடிகர் அவர்களை பேர் இனிமேல் திமுக அவ்வளோதான் அப்படின்னாங்க. திமுக நின்றுச்சு, எம்ஜிஆர் இல்லை. அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா வந்து அப்பா அது வந்து எம்ஜிஆரை விட சின்ன வயசுலேயே வந்துட்டாங்க, அதுவும் லேடி வேறு, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அவங்க பிறப்புலேயே ரொம்ப ஆளுமை உள்ள ஒரு ஆள், அதனால் வந்து அப்படின்னாங்க. அப்புறம் அந்த அம்மா போயிட்டாங்க, திமுக இருக்குது. இப்போ அதிமுக தான் தேட வேண்டியிருக்கு. கேட்டால் திமுகவோட கூட்டணி அது கரைஞ்சி போயிட்டுருக்குது. அதனால் நீங்கள் என்னன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், தேர்தல் தோல்விக்கு காரணம் இது தான் அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டார். எல்லா இடத்துலையும் போய் ஓட்டு கேட்டோம், நம்ம வீட்டிலலாம் ஓட்டு கேட்காம போயிட்டோம் அப்படின்னாரு. நம்ம என்ன அப்படின்னா ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பார்வையோடு இருந்துட்டோம். அரசியலை தாண்டிய ஒரு பார்வை இன்றைக்கி தேர்தல் அரசியலுக்கு தேவைப்படுது. அதுக்கு தான் நீங்கள் சொல்கிற ஜென்சி மற்றதெல்லாம் அவங்கெல்லாம் என்ன வா நீ என்ன சொல்கிற சொல்லு அப்படின்னு அவங்களுக்கு இடம் கொடுக்குறோம். நீங்கள் ஏன் பதறீங்க? திமுகவுக்கு பழைய தலைங்களே தான் இருக்குது, எவன் இருக்கிறவனே தான் இருக்கிறான், அப்புறம் எவனும் வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிறீங்க. ஜென்சி டிஎம்கேன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கும் பதறீங்க. எதுக்குது? அப்போ என்னன்னா திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோதான். அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிகிச்சை தேவைப்படும் பொழுது அது வந்து ஆட்சி கட்டிலிருந்து அந்த சிகிச்சையை கொடுக்கும். நன்றி, வணக்கம். பாலிடிக்ஸ் பேசுகிறோம், பாலிடிக்ஸ்